உட்காரு உட்காரு. இப்ப எதுவுமே பேசாத, உட்காரு. சொல்லு பூஜா. கன்ஃபார்மா? சரி, நான் பாத்துக்கிறேன். அயலி நில்லுங்க. ஐலி, எங்க போறீங்க? வாங்க. என்ன ஐலி பாக்குறீங்க? உங்கள மாதிரி ஒருத்தர் இல்லாம என் தம்பி கல்யாணம் நடக்க கூடாது. நீங்க வாங்க. ஒரு பொண்ணு தன்னோட குடும்பத்துக்காக எதை வேணும்னாலும் விட்டு கொடுக்கலாம். ஆனா அவளோட மானத்தை எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டா. ஆனா நீங்க உங்களோட தங்கச்சிக்காக இவ்வளவு பெரிய பழியை ஏத்துக்கிட்டு வெளியில போறது நினைச்சா எனக்கு சத்தியமா என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க நிஜமாவே ரொம்ப கிரேட் தான் ஐலி. இந்திரா, நீ என்ன புது கதையை சொல்லிக்கிட்டு இருக்க? அதுதான் அந்த செழியன் தெளிவா சொல்லிருக்கான். அவளும் அது நான் தானு சொல்லி கிளம்பிட்டு இருக்கா. அப்புறம் எதுக்கு அவளை திரும்ப கூப்பிட்டு இருக்க? செழியன் சொன்னது எல்லாமே உண்மைதான். ஆனா அது அயலி பத்தி கிடையாது. அயலிய பத்தி இல்லனா அப்ப வேற யார பத்தி சொன்னா? அதெல்லாம் இப்ப நமக்கு தேவையில்லை சித்தி. அயலி தப்பு பண்ணல, ரித்திகாவும் தப்பு பண்ணல. அப்போ தப்பு பண்ணது யாருன்னு சொல்லு. இங்க பாரு இந்திரா, அது யாருன்னு தெரியாம நான் என் பையனை தாலி கட்ட விட மாட்டேன். அயலியும் இல்ல ரித்திகாவும் இல்லன்னா அப்போ இந்த சின்ன பொண்ணா? அந்த செழியன் சார் சொன்னது என்ன பத்தி தான். அவரு சொன்னதுக்கு இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவரு சொன்னதெல்லாம் என்ன பத்தி தான். நான் தான் ஒருத்தனை நம்பி ஏமாந்துட்டேன். இப்படி என் மார்க்க வாங்கிட்டு இருக்க? அதெல்லாம் கூட விட்டுடலாம், பரவாயில்ல. இப்ப லாஸ்டா நடந்த பிரச்சனையில எல்லாருமே நீங்க தான் தப்பு செஞ்சுட்டுதான் நினைச்சு உங்க கேரக்டரையே டேமேஜ் பண்ண பார்த்தாங்க. ஒரு பொண்ணு எதை வேணும்னாலும் சகிச்சுப்பா. ஆனா அவளோட கேரக்டர் டேமேஜ் ஆகுற நிலைமை வந்துச்சுன்னா கண்டிப்பா அவளால பொறுத்துக்கவே முடியாது. ஆனா நீங்க அது எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு எப்படியோ உங்க தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடந்தா போதும்னு நினைச்சு நீங்க எந்த குடும்பத்துக்காக இது எல்லாத்தையும் பண்றீங்களோ அந்த குடும்பத்தை விட்டே பிரிஞ்சு போறதுக்கு இருந்தீங்கல்ல. நான் மட்டும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லாம இருந்திருந்தா நீங்க கண்டிப்பா போயிருப்பீங்கல்ல. உங்களால மட்டும் எப்படி அது எல்லாத்தையும் சாதாரணமா எடுத்துக்கிட்டு திரும்பவும் அந்த குடும்பத்துக்காக எப்படி ஓடி ஆடி வேலை எல்லாம் செய்ய முடியுது? அப்பப்பா எனக்கே உங்களை பார்த்தா ஆச்சரியமாவும் பொறாமையாவும் இருக்கு. சத்தியமா சொல்றேன், உங்களை மாதிரியெல்லாம் எந்த பொண்ணாலையும் இருக்க முடியாது. ஏன் மேடம், நீங்க உங்க குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்களும் அப்படித்தானே எல்லா விஷயத்துக்கும் முன்ன நின்னு ஃபேஸ் பண்ணுவீங்க. நீங்களும் உங்க குடும்பத்தை அவ்வளவு முக்கியமானதா தானே பாக்குறீங்க. நாம எல்லாரும் என்னதான் வெளிய வேலை, பிசினஸ், ஃப்ரெண்ட்ஸ், எதிரிங்க இப்படி எல்லாருக்காகவும் நம்மளோட முகத்தை நம்ம மாத்திட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் நம்மளோட உண்மையான முகத்தை வெளிப்படுத்துற இடமே நம்ம குடும்பம் தான் மேடம். வெளி உலகத்துக்கு நம்ம எத்தனை வேஷம் போட்டாலும் நமக்குன்னு இருக்கிறது ஒரு குடும்பம் தானே. அந்த குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக அந்த குடும்பத்தை பிரிஞ்சு கூட இருக்கலாம் மேடம். எனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தது. நான் என் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக அதை செய்ய போனேன், அவ்வளவுதான். அதுக்காக அது என் குடும்பம் இல்லைன்னு ஆயிடுமா? இல்ல நான் தான் உங்க பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? நீங்க சொல்றது எல்லாமே பிராக்டிக்கலா ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நானும் என் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எதையுமே துணிஞ்சு செய்யறவதான். ஆனா என்னோட கேரக்டருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் உங்க அளவுக்கெல்லாம் பொறுமையா இருப்பேனான்னு எனக்கு சத்தியமா தெரியல மேடம். உங்களுக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா உங்க குடும்பத்துக்காக நீங்க கண்டிப்பா அமைதியாவும் பொறுமையாவும் தான் இருப்பீங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும்.
அங்க எல்லாரும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு நலுங்கு வச்சுட்டாங்க. இன்னும் நீங்க மட்டும்தான் வைக்கவே இல்ல. வாங்க எலி, நாம போலாம். நான் எதுக்கு மேடம்? பெரியவங்க வச்சா போதாதா? பெரியவங்க தான் நலுங்கு வைக்கணும்னு எல்லாம் இல்ல எலி. பொண்ணு மாப்பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற யார் வேணாலும் நலுங்கு வைக்கலாம். மேடம், எதுக்கு இப்ப நீங்க தயங்கிட்டு இருக்கீங்க? உங்களை நான் தானே கூப்பிடுறேன்.